الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷரஹுல் குரர் மின் மௌகூஃபில் அஸர், அதாவது நபித்தோழர்களுடைய சிறப்பான கூற்றுகள் என்ற பாடம். அதில் 76வது பக்கம். அந்த பாடத்தில் இன்று நாம் முதலாவது செய்தியாக பார்க்க போவது அதாவது 18வது கூற்று. இதுவரை நாங்கள் 17 நபித்தோழர்களுடைய கூற்றுகளை படித்திருக்கிறோம். எத்தனை பேருட? 17 நபித்தோழர்களுடைய கூற்றுகளை படித்திருக்கின்றோம். 18வது கூற்றை நாம் பார்க்க போகின்றோம். சரியா? பக்கம் 76. இந்த நூலுடைய ஆசிரியர் அஷேக் சாலிஹ் இப்னி அப்துல்லா இப்னி ஹமதில் உசைமி என்ற ஷேக் அவங்க ஹஃபிதுல்லா அவர்களுடைய ஒரு தொகுப்பு. இன்றைய 18வது கூற்றை பார்ப்போம். அன் அபித்தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அன்னஹு கால் லௌலா சலாசுன் ஸலஹன் நாஸ் ஷுஹும் முதா' வ ஹவம் முத்தபா' வ இஜாபு குல்லி தி ரஅயின் பி ரஅயிஹி. ரவாஹு அஹ்மத் வ அபூ தாவூத் கிலாஹுமா ஃபி ஸுஹுத் வ லஃப்து லி அஹ்மத் வ இஸ்னாதுஹு ஸஹீஹ். இந்த கூற்றை பொறுத்தவரையில் இது இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமுல்லா, அதே போன்று இமாம் அபூ தாவூத் ரஹிமுல்லா அவங்க இரண்டு பேரும் அந்த ஜுஹுத் என்ற அந்த தலைப்பிலே இதை பதிவு செய்கிறார்கள். இந்த வாசகம் அஹ்மதில் இடம்பெறக்கூடிய வாசகம். வல் லஃப்து லி அஹ்மத் என்ற அர்த்தம் என்ன? இப்போ நிறைய கிதாபுகள் கொடுப்பாங்க கீழே, இல்லைங்களா? இப்போ புகாரி, முஸ்லீம், திருமிதி, நசாயின்னு கொடுத்துட்டு ஒன்றை கொடுப்பாங்க. வல் லஃப்து லி திருமிதி என்ன அர்த்தம்? அந்த வாசகம் எந்த நூலில் வர்றது தான்? திருமிதியில் வரக்கூடியது. இப்போ வல் லஃப்து லி அஹ்மத்னு கொடுத்தா என்ன அர்த்தம்? இந்த செய்தி வார்த்தை மாற்றங்களோட வேற வேற நூட்களில் வரும். ஆனால் இந்த வார்த்தை இந்த நூலில் தான் வருது. அங்கே சொல்லப்படுற அந்த நூலில் தான் வரும். புரியுது? அவங்க சொல்கிறது அதுதான் அதில் அர்த்தம். வல் லஃப்து லி அஹ்மத்னா எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்? சவுண்ட்னா கதை டோரை க்ளோஸ் பண்ணுங்க. அப்போ அஹ்மதில் வரக்கூடிய லஃப்து. ஓகே, அதுதான் அதனுடைய விளக்கம். வ இஸ்னாதுஹு ஸஹீஹ். சரி, இதனுடைய அறிவிப்பாளர் வரிசை ஆதாரபூர்வமானது. இஸ்னாதன் என்ன? அறிவிப்பாளர் வரிசை. சரி, இப்போ யார்? அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பற்றிய சுருக்கமான இதை பாருங்க. சொல்றாரு, ஹுவ உவைமிர் இப்னு ஸைத் இப்னு கைஸ் அல் அன்சாரி அல் ஹஸ்ரஜி மஷ்ஹூருன் பி குன்யத்திஹி. குன்யத்துனா என்ன? குன்யத்துன்னு சொன்னாங்க. இப்போ தந்தை சேர்த்து வருமா இல்லையா? இப்போ அபூதர்தா, இப்போ இவங்க எப்படித்தான் பிரபல்யம்? அவங்களோட குன்யத்தை கொண்டுதான் பிரபல்யம். புரியுது அவங்க சொல்றது? அபூதர்தான் தான் அவர்கள் பிரபல்யம். ஆனா அவங்களோட பேர் ஆமிர் அல்லது உவைமிர். ஆமிர் தான் அவங்களோட பேர். இஸ்முஹு ஆமிர். அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு பேர் என்ன? ஆமிர். அதெல்லாம் இதுல அவங்க சொல்றாங்க. சரியா? உவைமிர் லக்கபுல் உவைமிர் என்றும் அவங்களுக்கு ஒரு லக்கப், ஒரு புகழ் பேர் இருக்கிறது. தூஃபிய ஃபி அவாஹிரி ஹிலாஃபதி உஸ்மான்
உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் இறுதி, உஸ்மான் ரலியல்லாஹுடைய அந்த ஆட்சி காலத்துடைய இறுதியில் தான் அவங்க மரணித்தாங்க. இல்லைங்களா? சில கூற்றுகள் இருக்குது அவங்க அதற்கு பிறகும் வாழ்ந்தாங்கண்டு ஷாம்ல, இல்லைங்களா? ஷாம்ல உள்ள திமிஷ்கில் வாழ்ந்தாங்கன்ற ஒரு கூற்றும் இருக்குது. சரி, இப்போ நாங்கள் இப்போ அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய கூற்றுக்கு நாங்கள் வருவோம். சரியா? இப்போ இந்த கூற்றை பொறுத்தவரையில் அவங்க சொல்றாங்க லௌலா சலாசுன் என்ன அர்த்தம்? இப்ப லௌலா சலாசுன் என்ன அர்த்தம்? மூன்று இல்லை என்றால், மூன்று இல்லை என்றால் சலஹன் நாஸ், சலஹன் நாஸ் என்ன? மக்கள் நல்லவர்களாக இருந்திருப்பாங்க. சலஹ மக்கள் எப்படி இருப்பாங்க? சீர்திருந்து இருப்பாங்க, நல்லவர்களாக இருந்திருப்பாங்க என்று சொல்றார். லௌலா சலாசுன் சலஹன் நாஸ், மூன்று இல்லைன்னா மக்கள் எப்படி இருந்திருப்பாங்களா? நல்லவங்களா இருந்திருப்பாங்க. சரியா? சரி, என்ன அந்த மூன்றும்? முதல்ல பாருங்க, சுஹும் முதா. என்ன வார்த்தை? சுஹுன் முதா. என்ன அர்த்தம்? சுஹண்டா என்ன? நாங்க படிச்சுக்கிறேன் தானே. சுஹண்டா கஞ்சத்தனம். சுஹண்டா என்ன? கருமித்தனம், கஞ்சத்தனம். முதாண்டா கஞ்சத்தனத்துக்கு வழிபடுவது. அவர் எதுக்கு தான் வழிபடுறாரு? கஞ்சத்தனத்துக்கு வழிபடுகிறார். இது இல்லை என்றால் முதலாவது சொல்றார் சுஹும் முதா. அடுத்து சொல்றார் என்ன? வஹவம் முத்தபா. ஹவம் முத்தபா. ஹவாண்டா என்ன? மனோ இச்சை. முத்தபாண்டா மனோ இச்சையை பின்பற்றுகிறார். எத? மனோ இச்சையை பின்பற்றுகிறார். அப்ப மனோ இச்சையை பின்பற்றவில்லை என்றால் அடுத்து என்ன? ஒவ்வொருவருக்கும் தனது என்ன? தனது கருத்து, தனது முடிவுதான் ஆச்சரியமாக இருக்கு. ஒவ்வொருவரும் எதை முற்படுத்துறாங்க? ஒவ்வொருவரும் எதை முற்படுத்துறாங்க சொல்லுங்க? தனது கருத்து, தனது நிலைப்பாடு, தனது முடிவு, இதுதான் அவருக்கு எப்படி இருக்குது. அப்ப இதற்கு கட்டுப்படுவதும் இல்லை என்றால் மூணையும் சொல்லுங்க பாப்போம். ஒருவர் கஞ்சத்தனத்துக்கு வழிபடவில்லை என்றால், ஒருவர் மனோ இச்சையை பின்பற்றவில்லை என்றால், ஒருவருக்கு தனது முடிவு, தனது கருத்து என்ன அதுதான் சிறப்பானது என்று இல்லை என்றிருந்தால் என்று மூன்று விஷயங்களை சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மூன்றும் இல்லைன்னா மக்கள் எப்படித்தான் இருந்திருப்பாங்க? நல்லவர்களாக சீர்திருந்தி இருந்திருப்பாங்க. அப்படி என்ற இதுதான் கூற்று. இவங்க சொல்லக்கூடிய கூற்று இதுதான். சரியா? இப்ப இந்த கூற்றை பொறுத்தவரையில் இந்த கூற்றை இதற்குரிய விளக்கத்தை நாம் பார்க்கின்ற போது இதுல ஷேக் சாலிஹ் அல் உஸைமி ஹஃபிஸஹுல்லா சில விளக்கங்களை இந்த கூற்றுக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அப்ப இதுல என்ன சொல்லப்படுது? சீர்கேட்டுக்கான சில காரணங்கள் சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுது? சீர்கேட்டுக்கான சில காரணங்கள் சொல்லப்படுது. அப்ப ஒருவர் சீர்கேட்டுக்கான காரணங்களை ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? சீர்கேட்டுக்கான காரணங்களை ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? அப்பதான் அவர் என்ன செய்வாரு? அதிலிருந்து தன்னை காத்துக் கொள்வார், அதிலிருந்து அவர் தன்னை விடுவித்துக் கொள்வார். எனவே அதனால ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? சீர்கேடுகளையும் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், விளங்கி வைத்திருக்க வேண்டும். ஏன்? அது அவர் தன்னை சீர்படுத்திக் கொள்வதற்கு உதவி செய்யும். அப்ப எங்கெங்கெல்லாம் கோளாறு வருகிறது, கோளாறு எங்கு வருகிறது, கோளாறு எங்கு உள்ளது என்பதை என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். கோளாறு எங்கு இருக்கிறது என்பதை ஒருவர் அறிந்து கொள்ளும் போது அவர் அதற்குரிய சிகிச்சை செய்வார், அதில் அவர் மிக விழிப்பாக இருப்பார் என்பது இதுல மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இந்த கூற்றிலே இருந்து கொண்டு இருக்கிறது. எனவே ஒரு மனிதனுடைய உள்ளத்தை ஃபசாதாக்கக்கூடிய, ஒரு மனிதனுடைய உள்ளத்தை மாசுபடுத்தக்கூடிய விடயங்களைத்தான் இங்கு என்ன செய்யறாங்க? இந்த கூற்றின் மூலம் அடையாளப்படுத்துகின்றார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, இதில் முதல் விஷயமாக சொல்லப்பட்ட விஷயம் என்னவென்று சொன்னால் அஷ்ஷுல் முதா. அஷ்ஷுல் முதா என்ன அர்த்தம்? முத்தான் என்ன சொன்னோம்? கஞ்சத்தனத்துக்கு வழிபடுதல், கஞ்சத்தனத்துக்கு வழிபடுதல். அப்ப இதுல அவங்க சொல்றாங்க வஷ்ஷுஹு ஹுவ ஷித்தத்துல் மன்அ அல்லதி தகூமு ஃபின் நஃப்ஸ். எனவே இந்த நஃப்ஸ்ல வரக்கூடிய விடயங்களை
கடுமையாக தடுக்கக்கூடியதாக, நல்ல விஷயங்களை தடுக்கக்கூடியதாக இது பெரும்பாலும் இருக்கும். அப்ப நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இப்ப கஞ்சத்தனம் என்பதை பொறுத்தவரை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது அழகாக சொல்றாங்க. எப்படின்னு சொன்னால், இந்த மோசமான இந்த தன்மையை பொறுத்தவரையில இது என்ன செய்யும் என்றால், பிறருக்கு நலவை தடுக்கும். பிறருக்கு என்ன செய்யும்? பிறருக்கு நலவை, நன்மையை தடுக்கும். எப்படியெல்லாம் தடுக்கும்? சில பொழுதுகள்ல தாரத்தன் யம்னஉ மாலஹு, தாரத்தன் யம்னஉ மாலஹு அப்படின்னு அர்த்தம். சில நேரத்தில் அவர் பொருளாதாரத்தை உதவியாக செய்வதற்கு அது தடையாக இருக்கும். பொருளாதார உதவிகளை பிறருக்கு செய்வதற்கு தடையாக இருக்கும். வதாரத்தன் யம்னஉ இல்மஹு, என்ன செய்வாரு? அவர் தெரிந்த ஒரு விடயத்தை பிறருக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு தடையாக இருக்கும். புரியுதா? அவர் தெரிந்த ஒரு விடயத்தை பிறருக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு இது என்ன செய்யும்? இது தடையாக இருக்கும். அடுத்து வதாரத்தன் யம்னஉ ஜாஹஹு, உதாரணமாக அவரிடம் இருக்கக்கூடிய செல்வாக்கு, செல்வாக்கை பயன்படுத்தி கூட பிறருக்கு உதவி செய்யலாமா இல்லையா? அந்த செல்வாக்கை என்ன செய்வது? இவ்வாறு பிறருக்கு உதவி செய்வதற்கு பயன்படுத்துவதற்கு என்ன செய்யும்? தடையாக இருக்கும். எது தடையாக இருக்கும்? இந்த ஷுஹும் முத்தா என்பது. எனவே இவ்வாறு இதுல பல வடிவங்கள் இருக்கின்றன. பிறருக்கு நலவை நாடுவது, பிறருக்கு நன்மை செய்வது என்பதை தடுக்கக்கூடிய மோசமான ஒன்றுதான் இந்த என்னது ஷுஹ் என்று சொல்லக்கூடியது என்பதை இங்கு சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இது என்ன செய்யும்? ஒருவனை அழிவுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்படித்தானே? குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறான்? வமன் யூக ஷுஹ நஃப்ஸிஹி ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். எப்படி அல்லாஹ் சொல்றான்? வமன் யூக ஷுஹ நஃப்ஸிஹி ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். என்ன அர்த்தம்? யார் தனது நஃப்ஸை கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாத்துக் கொண்டாரோ, யார் தனது நஃப்ஸை கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாத்துக் கொண்டாரோ அவர்கள் தான் யாரு? வெற்றியாளர்கள். வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள். நாங்க ஒரு துஆ ஒன்று உங்களுக்கு சொல்லி தந்த ஞாபகம் இருக்குதா? ஒரு சஹாபி இந்த துஆவை ஓதி வந்தாரு, குறிப்பாக தவாப் செய்யும் போது ஓதுவாரு என்ற ஒரு துஆ சொல்லி தந்தமா இல்லையா? உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? என்ன துஆ அது? சொல்லுங்க. அல்லாஹும்ம கினி அல்லாஹும்ம கினி ஷுஹ நஃப்ஸி, அல்லாஹும்ம கினி ஷுஹ நஃப்ஸி. இந்த துஆ யார் ஓதினது? எந்த சஹாபி? நல்ல யோசிச்சு சொல்லுங்க. எந்த சஹாபி ஓதின துஆவாக சொல்லி தந்தோம்? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு. எந்த சஹாபி? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு. எங்க இதை ஓதினாங்க அவங்க? தவாஃப் செய்யும் போது, தவாஃபில் இதை ஓதினார்கள். இந்த துஆவை நாங்க பொதுவாகவும் ஓதலாம். ஏன்னா ஒரு முக்கியமான துஆ. துஆ சொல்லுங்க. அல்லாஹும்ம கினி ஷுஹ நஃப்ஸி, அல்லாஹும்ம கினி ஷுஹ நஃப்ஸி. என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், எனது நஃப்ஸை கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாப்பாயா. அல்லாஹும்ம கினி ஷுஹ நஃப்ஸி. அல்லாஹும்ம கினி ஷுஹ நஃப்ஸி, அல்லாஹும்ம கினி ஷுஹ நஃப்ஸி. எனவே நறுமையான சகோதரர்களே, இது மிக முக்கியமான ஒரு விடயம். அப்படித்தானே? இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை மிகப்பெரிய கஞ்சன் என்று யார சொன்னாங்க? மிகப்பெரிய கஞ்சன் என்று. மாஷா அல்லாஹ். நபி அவனோட பேரை கேட்டும் ஸலவாத்து சொல்லாதவர்கள். ஏன் அவன் மிகப்பெரிய கஞ்சன்? ஏன் அவன் மிகப்பெரிய கஞ்சன்? அதாவது வார்த்தையை கூட ஒருத்தன் சொல்ல தயார். இப்ப நபியோட பேரை கேட்கும் போது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது என்று கூட அவன் சொல்ல தயார் இல்லைண்டா இதுக்கு ஏதாவது செலவு போகுதா? எந்த செலவும் கிடையாது. அதனால இவன் சொன்ன இவன் மிகப்பெரிய கஞ்சன்டா. இவன் யாரு? மிகப்பெரிய கஞ்சன். எனது பேரை கேட்டும் என் மீது ஸலவாத்து சொல்லாதவன். புரியுது அவன் சொல்றது? இதெல்லாம் என்ன? சிலவங்களை பாத்தீங்கன்னா சலாம் கூட சொல்றது இல்லை. அதுக்கும் கஞ்சத்தனம். சலாம் ஏதாவது நஷ்டம் வருமா? சொல்றது கிடையாது. இதெல்லாம் எதுன வெளிப்பாடு? இந்த ஷுஹ்வுடைய வெளிப்பாடு. இந்த ஷுஹ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மோசமான தன்மையின் வெளிப்பாடு. ஏன்? அடுத்தவனுக்கு சலாத்தை கூட பிரார்த்திக்கிறதுக்கு தயாரில்லை. புரியுது அவன் சொல்றது? எனவே அதனால தான் அழகான ஒரு கூற்று இது. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய
அப்ப இதுல வந்து முதலாவது விடயம் இன்றைக்கு இந்த பல்ல தொழுதவங்க இன்னைக்கு இந்த பல்ல ஒரு ஓதினாங்க. எப்படி அந்த வசனம், அதாவது வமை யப்ஹல் எப்படி வருது அந்த வசனம், அந்த வசனத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்க. இன்றைக்கு இந்த பள்ளியில் அவர் ஓதினார் அந்த வசனத்தை. சரியா? அல்லதீன யப்ஹலூன, புகுல் என்றாலும் கஞ்சத்தனம் தான், சுஹ் என்றாலும், சுஹ் என்பது கருத்தால் ஆழமானது, புகுலை விட பயங்கரமானது சுஹ், புகுலை விட பயங்கரமானது சுஹ். புகுல் என்றாலும் கஞ்சத்தனம் தான். இப்ப இதுல பாருங்க அந்த வசனத்துல அல்லதீன யப்ஹலூன, கஞ்சத்தனம் செய்கிறார்களே, கஞ்சத்தனம் செய்யக்கூடியவர்கள் பாருங்க. இதுல உள்ள விஷயம் பாருங்க. அடுத்து முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? வயமுரூன அன்னாஸ பில் புகுல். பாருங்க, கஞ்சத்தனம் செய்பவர்கள் என்ன செய்வாங்களாம்? வயமுரூன அன்னாஸ பில் புகுல், மக்களுக்கு கஞ்சத்தனத்தை ஏவுவார்கள். பாத்தீங்களா? அப்ப அந்த மோசமான தன்மை தன்னிடம் மட்டுமல்ல, நீ ஏன் கொடுக்கிற, நீ கொடுக்காதன்னு சொல்லுவான். என்ன, நீ கொடுத்தா அவன் பணக்காரனா போறான். இப்படி என்ன செய்யறது? கஞ்சத்தனத்தை ஏவுவது. வயமுரூன அன்னாஸ பில் புகுல். சுப்ஹானல்லாஹ். அடுத்து என்ன? வயக்துமூன மா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லி. இதுவும் கஞ்சத்தனத்துடைய வெளிப்பாடு. என்ன? வயக்துமூன மா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லி. அல்லாஹ் தனது அருளிலிருந்து கொடுத்தவற்றையும் அவன் மறைப்பான். அல்லாஹ் கொடுத்தவற்றை என்ன செய்வானா? மறைப்பான், காட்ட மாட்டான். காட்ட என்ன செஞ்சிருவான்? கேட்டுருவான். புரியுது அவன் சொல்றது? எனவே இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு? அந்த கஞ்சத்தனத்துடைய வெளிப்பாடாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். எனவே என் அருமையான சகோதரர்களே, வஅஅதனா லில் காஃபிரீன அஸாபம் முஹீனா. காபிர்களுக்கு நாம் இழிவான வேதனையை தயார்படுத்தி இருக்கிறோம். அப்ப வசனம் எப்படி முடியுது? வசனம் எப்படி முடியுது? நிராகரிப்பாளர்களுக்கு இழிவான வேதனையை தயார்படுத்தி இருக்கிறோம்னா முன்னுக்குள்ள விஷயம்லாம் யார்கிட்ட வரக்கூடாது? மூமின்கள்ட்ட வரக்கூடாது. புரியுதா? இதெல்லாம் யார்கிட்ட தான் வரலாம்? ஒரு நிராகரிப்பாளர்கிட்ட தான் வரலாம். புரியுதா அவன் சொல்றது? எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த கூற்றுல வந்து இப்ப நாங்க படிக்கக்கூடிய இந்த கூற்றுல அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது ரெண்டாவது விஷயம் அதுல என்ன படிச்சோம்? அதாவது வஹான் முத்தபா, அப்படித்தானே? என்ன என்ன செய்யறது? எதை பின்பற்றுறது? மனோ இச்சையை பின்பற்றுவது. மனோ இச்சையை பின்பற்றுவது என்பது மிக ஆபத்தான ஒரு விஷயம், அப்படித்தானே? மனோ இச்சையை பின்பற்றுவது என்பது என்ன? மிக பயங்கரமான ஆபத்தான ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால் அந்த மனோ இச்சை அவனை என்ன செய்யும்? தவறான வழியில் தான் கொண்டு செல்லும், தவறான வழியில் தான் அவனை இட்டு செல்லும். எனவே இங்கு கட்டாயமாக ஒவ்வொரு மூமினும் யாருடைய கட்டளைக்கு அடிபணிய வேண்டும்? அல்லாஹுடைய தூதருடைய கட்டளைக்கு தான் அடிபணிய வேண்டும். அவன் மனோ இச்சையை பின்பற்ற ஆரம்பிப்பானாக இருந்தால், மனோ இச்சையை பின்பற்றுவதனுடைய மோசமான விளைவுகள் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல எப்படி சொல்றான்? அஃபரஐத மனித்தகத இலாஹு ஹவா, அப்படின்னு அர்த்தம். மனோ இச்சையை கடவுளாக எடுத்துக்கொண்டவனை நபியை நீங்க பார்த்தீர்களா? புரியுது சொல்றது? அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சிலையை வைத்து வணங்க வேண்டியது இல்லை, அது கூடாது, ஷிர்க் தான். அப்ப இவன் எதை வணங்குறான்? தனது மனோ இச்சை. அவனுக்கு கடவுள் யாருதான்? மனோ இச்சை. அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னாலும் சிலவங்க வந்து வார்த்தை அளவுல தான் அது இருக்கும். எதைத்தான் பின்பற்றுவார்கள்? மனோ இச்சைக்கு தான் அடிமை, மனோ இச்சைக்கு தான் அடிமை. அல்லாஹ் குர்ஆன்ல அழகான ஒரு வசனம் சொல்றான் பாருங்க. ஃபஇல்லம் யஸ்தஜீபூன லக், ஃபஇல்லம் யஸ்தஜீபூன லக், என்ன அர்த்தம் அதுக்கு? நபியே அவர்கள் உமக்கு பதிலளிக்கவில்லை என்றால், நபியே அவர்கள் உமக்கு பதிலளிக்கவில்லை என்றால், ஃபஅலம் என்ன அர்த்தம்? அறிந்து கொள்ளுங்கள், அன்னமா யத்தபிஊன அஹ்வாஅஹும், என்ன அர்த்தம்? அவர்கள் பின்பற்றுவதெல்லாம் தங்கள் மனோ இச்சையை. நீங்க எடுத்து பாருங்க, ஹதீஸ வந்து நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்ல மாட்டான். என்ன செய்வான்? அதற்கு பல நியாயங்களை கற்பித்து அவன் மனோ இச்சையை பின்பற்றுவான். அல்லாஹ் சொல்றான், நபியே அவர்கள் உமக்கு பதிலளிக்கவில்லை என்றால், உமக்கு அவர்கள் பதிலளிக்கவில்லை என்றால் அறிந்து கொள்ளுங்கள், அவர்கள் பின்பற்றுவதெல்லாம் தங்கள் மனோ இச்சையை.
சிலரை பாருங்க, சிலர் என்ன சொல்லுவாங்க, நாங்க வந்து சுதந்திரமாக வாழ வேண்டும், அப்படிதான். அந்த கோஷம் தானே ஹுர்ரியா. ஹுர்ரியான என்ன? சுதந்திரம். எங்களை வந்து யாரும் கட்டுப்படுத்த கூடாது, எங்களை யாரும் கட்டுப்படுத்த கூடாது. நாங்க யாரு? நாங்க சுதந்திரமாக இருக்க வேண்டும். இந்த சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று சொல்றவன் எதற்கு அடிமையா இருக்கிறான்? மனோ இச்சை. சுதந்திரமாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவன் நிச்சயமாக எதற்கு அடிமை? மனோ இச்சைக்கு அடிமை, ஷைத்தானுக்கு அடிமை. அதாவது நாம் அடிபணிவதற்கு மிக தகுதியுடையவன் யார்? நம்மை படைத்த இறைவன். எனவே நறுமையான சகோதரர்களே, அதனால நல்லா பாருங்க, அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், வலக்கும் ஃபீஹா மா தஸ்தஹி அன்ஃபுசுக்கும். மறுமையில எப்படி சொல்லப்படும்? அவங்க உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் எப்படி சொல்லப்படும்? வலக்கும் ஃபீஹா மா தஸ்தஹி அன்ஃபுசுக்கும். உங்களுக்கு நீங்க விரும்பியதெல்லாம் உண்டு. நீங்க உலகத்தில் அவனுக்கு அடிபணிந்து வாழ்ந்தால் உங்களுக்கு என்ன இருக்குது? அங்க சுதந்திரமான வாழ்க்கை, அப்படித்தானே? உனக்கு சுதந்திரம் வேணுமா? அந்த நிரந்தரமான வாழ்க்கையில் எடுத்துக்கோ, தேர்வு செய்து கொள். இங்க தேர்வு செய்யாத, எங்க தேர்வு செய். அங்கு நீ விரும்பியதெல்லாம் உண்டு. எப்ப கிடைக்கும் சொல்லுங்க? உலகத்தில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டால், உலகத்தில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டால். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில ஒருவன் தனது மனோ இச்சையை பின்பற்றுவானாக இருந்தால் அது அவனை வழிகேட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய அழகான வசனம், வ அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வ நஹ நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. எவன் தனது ரப்புக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்பதை அஞ்சி பயந்து தனது நஃப்ஸை மனோ இச்சையை விட்டு தடுத்துக் கொள்கிறானோ அவன் தங்கக்கூடிய அவனது தங்குமிடம் சொர்க்கம். பார்த்தீங்களா? ஒருவன் நான் இறைவன் முன்னால் இருக்க வேண்டும், இறைவனுடைய கண்ணியத்தை அஞ்சி பயந்து தனது மனோ இச்சைக்கு அவன் அடிமையாகுவதை விட்டு எவன் தனது நஃப்ஸை தடுத்துக் கொண்டானோ அவனுக்கு சொர்க்கம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல வாக்களிக்கிறான். சரி, மூன்றாவது என்ன நறுமையான சகோதரர்களே? மூன்றாவது அவர் என்ன சொன்னாரு? மூன்றாவது சொன்னாரு, அதாவது ஒருவர் வந்து என்ன தனது கருத்து அவருக்கு என்ன ஆச்சரியத்துக்குள்ளாக்குது. அவரை தனது கருத்து, தனது முடிவு, அது அவர் என்ன செய்து சந்தோஷப்படுத்துது, அவரை மகிழ்விக்குது. இது வந்து நறுமையான சகோதரர்களே, இது ஆபத்தானது. இது என்ன? இது ஆபத்தானது. இங்கு ஒருவர் முற்படுத்த வேண்டியது எதை? கால அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ். அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹ் சொல்றான், வமா கான லி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அன் யகூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தீர்ப்பளித்து விட்டால் ஒரு மூமினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ என்ன செய்ய முடியாது? சுய முடிவுகளை கொண்டு வருவதற்கு அதிகாரம் இல்லை. அது அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை. அடிபணிந்தாக வேண்டும், கட்டுப்பட்டாக வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, ஒருவன் இப்படி தனது கருத்து சிறந்தது, எனது முடிவு சிறந்தது, இப்படி என்று செல்ல ஆரம்பிப்பானாக இருந்தால் அது அவனை வழிகேட்டுக்கு கொண்டு செல்லும். அப்படித்தானே? இப்ப இப்லீஸ் ஏன் வழிகேட்டு போனான்? இப்லீஸுக்கு அவனுடைய கருத்து எப்படி பட்டுச்சு? சரியா பட்டுச்சு. அவனோட கருத்து என்ன? அதாவது என்னை நீ நெருப்பால் படைத்தாய், ஆதமை நீ என்ன செய்தாய்? மண்ணால் படைத்தாய். இல்லைங்களா? அவனுக்கு எது அவனுக்கு எந்த கருத்து அவன் சரியா பட்டுச்சு? அவன் கருத்து. அப்படித்தானே? அவன் முடிவு செய்தான், நெருப்பால் படைத்தவன், நெருப்பால் படைக்கப்பட்டவன் உயர்ந்தவன். இல்லைங்களா? நெருப்பால் படைக்கப்பட்டவன் உயர்ந்தவன் என்று அவன் என்ன செய்யறான்? அவன் ஒரு முடிவுக்கு வந்தான். அது அவன் என்ன செஞ்சிச்சு? மிகப்பெரிய அழிவுக்கு கொண்டு போனுச்சா இல்லையா? பாருங்க எவ்வளவு ஆபத்து. சுப்ஹானல்லாஹ். எனவே என்ன அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தைகளை இப்படி ஒருத்தன் அணுக முற்பட்டாண்டா அவன் என்ன செஞ்சிடும்? அவனை வழிகேட்டுக்கு கொண்டு சென்று விடும். மிக ஆபத்தான ஒரு விஷயம். அதுதான் அவர் இதுல மூன்றாவதாக இதிலே சொல்கிறார்கள். மூன்றாவது விஷயமாக இதிலே குறிப்பிடக்கூடிய விஷயம். என் அருமையான சகோதரர்களே, எனவே இந்த மூன்று விஷயங்களும் மிக ஆபத்தானவைகள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கருத்தா இல்லைங்களா? அல்லாஹ்வுடைய ஒரு சஹாபி வந்து என்ன செய்யறாரு? இன்னொரு தனது தோழருக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறாரு, நீங்க வந்து என்ன செய்றீங்க? கூடுதலாக வெட்கப்படுகின்றீர்கள். அப்படியெல்லாம் வெட்கப்படக்கூடாதுன்ற மாதிரி ஒரு அறிவுரையை வழங்கி கொண்டிருக்கின்ற போது இன்னொரு நபித்தோழர் சொல்கிறார்,
விடுங்க. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், வெட்கம் நலவை தவிர வேறு எதையும் கொண்டு வராது என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். உங்களோட கருத்து விடுங்க. அல்லாஹுடைய தூதர் என்ன செய்திருக்கிறாங்க? இப்படித்தான் சொல்லியிருக்கிறாங்க. வெட்கம் நல்லதைத்தான் கொண்டு வரும் என்று தான் சொல்லியிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். நறுமையான சகோதரர்களே, இப்படி நாங்கள் சஹாபாக்களுடைய வாழ்வில் முன்மாதிரிகளை பார்க்கின்றோம். ஒருவர் தனது கருத்து, அல்லாஹுடைய தூதருடைய கருத்தை விட, அல்லாஹுடைய தூதருடைய அந்த செய்தியை விட தனது சிந்தனை, இன்றைய உலகத்துக்கு இது பொருந்தாது, இந்த நவீன காலத்துக்கு இது சட்டங்கள் பொருந்தாது, அது அன்றைக்குத்தான் பொருத்தமாக இருந்துச்சு, இப்படி ஒருத்தன் சிந்திக்க ஆரம்பிச்சான்னு வைங்களே, அவன் என்ன செஞ்சிருவான்? அவன் மிக விரைவில், அவன் மிக வேகமாக வழிகேட்டுக்கு சென்று விடுவான். எனவே நறுமையான சொல்லினாங்க, இந்த 3 விஷயங்களும் மிக முக்கியமானவைகள், மிக ஆபத்தானவைகள். இதிலிருந்து நாம் ஒவ்வொருவரும் நம்மை காத்துக்கொள்ள. சரி, இப்ப 3 சொல்லுங்க பாபா. அவருடைய கூற்று என்ன கூற்று அவர் சொன்னாரு? இந்த 3 விஷயங்கள் இல்லை என்றால் மக்கள் யாருதான்? நல்லவர்கள் தான், சிறந்தவர்கள் தான் என்று சொன்னார்கள். அந்த 3ம் மிக ஆபத்தானவைகள். முதலாவது என்ன? ஒருவர் கஞ்சத்தனம் இல்லை, எப்படி சொல்றாரு? ஒருவர் கஞ்சத்தனத்துக்கு என்ன செய்யறாரு? வழிபடுகிறார், அடிபணிகிறார். கஞ்சத்தனத்துக்கு அடிபணிகிறார், அப்படிதான் சொல்லணும். அதுதான் விஷயம். அங்க கஞ்சத்தனத்துக்கு அடிபணிகிறார். 2வது என்ன? மனோ இச்சைக்கு வழிபடுகிறார். மனோ இச்சைக்கு என்ன செய்யறார்? அவர் வழிபடுகிறார். இஸ்லாம்டா என்ன? இஸ்லாம்டா என்ன? அல் இஸ்திஸ்லாம் லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல். இஸ்லாம்டா என்ன? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல் பித்தௌஹீத், ஏகத்துவத்தின் மூலம். கட்டுப்படுதல் யாருக்கு தான்? அல்லாஹ் தான் இஸ்லாம். எனவே ஒருவர் தனது கஞ்சத்தனத்துக்கோ, தனது மனோ இச்சைக்கோ, அடுத்து என்ன? தனது சிந்தனை, தனது சிந்தனை. புரியுது சொல்றது? உதாரணமா யாரு சொன்னாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பிரபலமான கூற்று இருக்கு. என்ன கூற்று சொல்லுங்க பாப்பா. என்ன கூற்று? அதாவது பகுத்தறிவுதான் மார்க்கம் அப்படின்னு சொன்னா, இஸ்லாம் பகுத்தறிவுக்கு எதிரானதல்ல. இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் அறிவுபூர்வமானவைகள். பகுத்தறிவுதான் தீனாக இருந்தால், விளங்கிச்சா, காலுறையின் கீழ்பகுதியில் மசூது செய்வதுதான் என்னது? பகுத்தறிவு. ஆனா மார்க்கம் என்ன சொல்லுது? மேலால், மேல். ஏன்னா கீழே தான் ஊத்தப்படும், அழுக்குப்படுவது கீழே தான். ஆனா ரசூல் எங்களுக்கு வழிகாட்டுது எப்படிதான்? மேல். ஏன்னா இது ஒரு சலுகை. இது என்னதான்? இது மார்க்கம் தந்த சலுகை. அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டியது மேல் மசூது செய்யுங்க. புரியுது அவங்க சொல்றது? இதுதான் தீன். அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்றால் அதற்கு சமிஅனா வ அத்அனா, செவியேற்றோம் கட்டுப்பட்டோம் என்பதுதான். எனவே இது மிக முக்கியமான ஒரு கூற்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று இதுல, இந்த கூற்றுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. என்ன சொல்லுங்க பாப். அதாவது ஷேக் சாலிஹ் உஸைமீன் சொல்றாங்க ஹஃபிதுல்லாஹ், ஒருவர் தன்னை சுய பரிசோதனை செய்யணும். முஹாசபா என்ன செய்யணும்? இப்படியான நோய்கள் வராமல், இப்படியான நோய்கள் மேலோங்காமல் தன்னை என்ன செய்ய வேண்டும்? சுய பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டும், முஹாசபா செய்ய வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய வசனத்தையும் இங்கு கொண்டு வரார். சூரத்துல் ஹஷ்ருடைய 18வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ், மூமின்களே அல்லாஹ்வை அஞ்சுங்கள். வல் தன்துர் நஃப்சுன் மா கத்தமத் லிகத், ஒவ்வொரு நஃப்ஸும் நாளைக்காக எதை முற்படுத்தி இருக்கிறது என்பதை பார்த்துக் கொள்ளட்டும். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சுங்கள் என்ற வசனம். எனவே நறுமையான சகோதரர்களே, ஒவ்வொருவரும் தன்னை சுய பரிசோதனை செய்ய வேண்டும். இவ்வாறான மோசமான பண்புகள் தனக்குள் என்ன செய்து மேலோங்குதா என்று. நறுமையான சகோதரர்களே, இந்த கூற்ற சொன்ன நபித்தோழர் யாரு? அபூதர்தா. யாரு? அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபூதர்தா ரலியல்லாஹுடைய பேர் என்ன? ஆமிர். அவரது பேர் என்ன? ஆமிர் அவரது பேர். புரியுதா சொல்றது? அதே போன்று அவரது தந்தையுடைய பேர் என்ன? ஸெய்த். அவரது தந்தையுடைய பேர் என்ன? ஸெய்த். அவரது பாட்டனுடைய பேர் கைஸ். அவரது பாட்டனுடைய பேர் கைஸ். இவர் முஹாஜிரா அன்சாரியா? அல் அன்சாரி. ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சேர்ந்தவர். இந்த கோத்திரம் ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சேர்ந்தவர். அவங்க சொல்றது, இவருக்கு சில சிறப்பு பெயர்களும் உண்டு. என்ன மாதிரியான சிறப்பு பெயர்கள்? ஹக்கீமு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தினுடைய ஞானி என்ற சிறப்பு பெயர் அவருக்கு உண்டு. புரியுது அவங்க சொல்றது? அவர் எப்போது மரணித்தார் என்று சொன்னோம்? உஸ்மானுடைய ஆட்சி காலத்தில் இறுதியில மரணித்தார்கள் என்ற ஒரு விஷயத்தை நாம் அதிலே உங்களுக்கு சொன்னோம். இல்லைங்களா? அதே போன்று ஹலீலு ஹாதிஹில் உம்மானும் ஒரு பேர் இருக்குது. ஹலீலு ஹாதிஹில் உம்மான் என்ன அர்த்தம்? இந்த சமுதாயத்தின் உற்ற நேசர். இல்லைங்களா? ஹலீலு ஹாதிஹில் உம்மா. அதே போன்று அமீனு ஹாதிஹில் உம்மா,
அமீனு ஹாதிஹில் உம்மாண்டா இந்த உம்மத்தின் நம்பிக்கையாளர் என்ற சிறப்பு பேர் யாருக்கு உண்டு? அபூதர்தா. பாருங்க, அபூதர்தா எத்தனை சிறப்பு பேர் பார்த்தோம்? ஹக்கீமு ஹாதிஹில் உம்மா, அடுத்து என்ன? ஹலீலு ஹாதிஹில் உம்மா, அமீனு ஹாதிஹில் உம்மா போன்ற சிறப்பு பெயர்கள் எல்லாம், இப்படியெல்லாம் சிறப்பு பெயர்கள் இவர்களுக்கு உண்டு என்று அஷேக் ஸாலிஹ் உஸைமீன் ஹஃபிதஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இதுதான் நாம் இதுல பார்த்த எத்தனாவது கூற்று? 18வது கூற்று. சரியா? சரி, 19வது கூற்று. அன் அபி மஸ்ஊதில் அன்சாரி அல் பத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அன்னஹு قال. யார் சஹாபி? அபு மஸ்ஊத் அல் அன்சாரி. அன்சாரி என்ற யாரு? மதீனாவாசி தானே? அன்சாரி அல் பத்ரி. இவர்கள் சொல்கிறார்கள், இவங்களோட அழகான கூற்ற பாருங்க. அலைக்கும் பி தக்வல்லாஹ். பொருள் சொல்லுங்க. அலைக்கும் பி தக்வல்லாஹ் என்ன அர்த்தம்? அலைக்கும் என்றா உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன், உங்களுக்கு வலியுறுத்துகிறேன், உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன். பி தக்வல்லாஹ் என்ன? அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அடுத்து சொல்றாரு வலுசூமி ஜமாஅத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலுசூமி ஜமாஅத்தி என்ன அர்த்தம்? வலுசூமி ஜமாஅத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அர்த்தம் சொல்லுங்க? அதாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய ஜமா அந்த கூட்டமைப்பை நீங்க என்ன செய்யுங்க? லுசூம் என்றா பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அடுத்து சொல்றாரு فإن الله تعالى لن يجمع جماعة محمد صلى الله عليه وسلم على ضلالة. على ضلالة என்ன அர்த்தம்? فإن الله تعالى لن يجمع என்ன அர்த்தம்? அல்லாஹ் ஒன்று சேர்க்க மாட்டான். யார? ஜமாஅத் முஹம்மதின் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த கூட்டமைப்பு, இந்த ஜமாஅத்தை அலா ضلالة இதுல வழிகேட்டில் ஒன்று சேர்க்க மாட்டான். புரிஞ்சா? வழிகேட்ட அடுத்தவங்க காட்டி கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் இருக்கும். அடுத்து சொல்றாங்க வ இன்ன தீனல்லாஹி வாஹித் என்ன அர்த்தம்? நிச்சயமா அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஒன்றுதான். வ இன்ன தீனல்லாஹி வாஹித், வ இன்ன தீனல்லாஹி வாஹித் வ ஈயாக்கும் வத்தலவுனு ஃபீ தீனில்லாஹ். வ ஈயாக்கும் என்ன அர்த்தம்? உங்களை எச்சரிக்கிறேன். வத்தலவுன், தலவுன் என்றா என்ன? கலரை மாத்துறது. என்ன செய்யறது? இடத்துக்கு ஏற்ப என்ன செய்யறது? ஒருவர் மாறுவது. அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இவ்வாறு நீங்கள் என்ன செய்வது? மாறுவதை எச்சரிக்கிறேன். இடத்துக்கு ஏற்ப, சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப என்ன செய்யறது? மாறுவதை உங்களுக்கு எச்சரிக்கிறேன். மறுபடியும் சொல்றாங்க வ அலைக்கும் பி தக்வல்லாஹ் என்ன? அல்லாஹ்வை அஞ்சுங்கள், இதை உங்களுக்கு நான் வலியுறுத்துகிறேன். வஸ்பிரு என்ன அர்த்தம்? பொறுமையாக இருங்கள். வஸ்பிரு நீங்கள் பொறுமையாக இருங்கள். ஹத்தா யஸ்தரீஹ பர்ருன் வ யுஸ்தராஹ மின் ஃபாஜிரின். அதாவது ஆட்சியாளர்கள் இருக்குதானே, ஆட்சியாளர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய விஷயத்துல பொறுமையை மேற்கொள்ளுமாறு சொல்றான். அதுக்குரிய விளக்கத்தை பின்னால இதுல பார்க்கிறோம். அதுதான் அந்த வார்த்தைகளுடைய வரக்கூடிய விஷயம். எஸ்தரிகண்டா நிம்மதி, என்னஜா ஒரு பர்ருன். பர்ருன் நல்லவர் என்று சொன்னால் நல்லவர்ல இருந்து நிம்மதி பெறும் வரை, ஃபாஜிர் என்றால் கெட்டவர்ல இருந்து நிம்மதி பெறும் வரை. ஆட்சியாளர்கள் நல்லவர்களாக இருப்பாங்க, கெட்டவர்களாக இருப்பாங்க. அந்த அந்த இரண்டு சாராரும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் வழிகாட்டி இருக்கிறான். அந்த அதையும் சேர்த்து தான் இதில் சொல்றார். இப்ப இந்த கூற்ற சொன்ன நபித்தோழர் அபு மஸ்ஊத் அல் அன்சாரி அல் பத்ரி. அபு மஸ்ஊத் என்ன அர்த்தம்? மஸ்ஊதின் தந்தை, அப்படித்தானே? மஸ்ஊதின் தந்தை என்பது அப்ப என்ன கிடையாது? அவருடைய பெயர் கிடையாது, அப்படித்தானே? அப்படித்தானே? அவரது பெயர் கிடையாது, குன்னியத். சரியா? அப்ப அவரது பெயர் என்ன? உக்பத் இப்னு அம்ர். நல்லா கவனிங்க, இது முக்கியம். என்ன அவரது பேர்? என்ன? உக்பத் இப்னு அம்ர். உக்பா என்பது அவரது பேர், அம்ர் என்பது தந்தையின் பேர். சஅலபா யாருடைய பேர்? பாட்டனுடைய பேர். அல் அன்சாரி என்ற என்ன? அன்சாரி மதீனாவாசி. அன்சாரிகள்னா முஹாஜிர்களுக்கு உதவி செய்தவர்கள். அடுத்த ஹஸ்ரஜி, ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சேர்ந்தவங்க. இவர்களும் எதுல தான் பிரபல்யம்? அவங்க அபு மஸ்ஊத் என்றுதான் அவங்க பிரபல்யம். அந்த குன்யாவை கொண்டுதான் அவர்கள் பிரபல்யம். வல் பத்ரி என்பது அவர்களுக்குரிய சிறப்பு பேர். அவன் சொல்றது தூஃபிய கபுல் அல் அர்பஈன் வகீல பஅதஹா, அதாவது ஹிஜ்ரி 40க்கு முன்னர் மரணித்தார் அல்லது அதற்கு பிறகு மரணித்தார் என்ற ஒரு கூற்று இருக்கிறது. வஹுவ ஸஹீஹ், அதற்கு பிறகு மரணித்தார் என்பது சரியானது. இவர் எங்கு மரணித்தார் என்றதுல கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஒன்று கூஃபான்னு சொல்லப்படுது, ஃபகீல பில் கூஃபா வக்கீல பில் மதீனா. கூஃபா அல்லது மதீனால மரணித்தார் என்று ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது, அவர் மரணித்த இடம் சம்பந்தமாக. சரி, இப்ப நாங்க
அவருடைய கூற்று உங்களுக்கு முழுமையாக சொல்லியாச்சு. இப்போ இந்த கூற்றில் ஒவ்வொரு விஷயமாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், என் அருமையான சகோதரர்களே, அவர் முதலாவது விஷயமா என்ன சொன்னாரு? அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். தக்வாவுக்கு என்ன வரைவிலக்கணம் உங்களுக்கு தெரியும்? தக்வாவுக்கு அல்லாஹ் ஏவியவற்றை செய்வது, அல்லாஹ் தடுத்தவற்றிலிருந்து விலகிக் கொள்வது. சரி, இது ஒரு தக்வாவுக்கு சொல்லப்பட்ட ஒரு விளக்கம். வேறு விளக்கம்? சந்தேகமானவற்றிலிருந்து விலகி இருப்பது. சரி, தக்வாவுக்கு வேற என்ன விளக்கம் படிச்சுக்கிறீங்க? தக்வாவுக்கு ஷேக் சாலிஹ் உசைமி ஹஃபீதுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, இத்திஹாதுல் அப்த், இத்திஹாதுல் அப்த் விகாயத்தன் பைனஹு வ பைன மா யஹ்ஷாஉ பித்திபாஇ கிதாபி ஷரா. என்ன சொல்றாருடா? இத்திஹாதுல் அப்த் என்ன? ஒரு அடியான் எடுத்துக்கொள்ளுதல். விகாயத்தன் என்ன? பாதுகாப்பை. விகாயன ஒரு அடியான் பாதுகாப்பை எடுத்துக்கொள்வது. பைனஹு என்றா தனக்கும், வ பைன மா யஹ்ஷா என்ன, அவன் பயப்படக்கூடியதுக்கும் இடையில என்ன செய்யறது? ஒரு பாதுகாப்பை எடுத்துக்கொள்வது. புரியுது அவன் சொல்றது? சொல்ற கருத்து புரிஞ்சுட்டா? சொல்லுங்க என்ன இப்ப இந்த கருத்து என்ன விளக்கம் உங்களுக்கு விளங்கிச்சு? ஒரு அடியான் என்ன செய்யறது? தனக்கும் தான் அஞ்சுவதற்கும் மத்தியில் என்ன செய்யறது? ஒரு பாதுகாப்பை எடுத்துக்கொள்ளுதல். எப்படி? மார்க்கத்தை பின்பற்றி. எப்படி சொல்றாரு? மார்க்கத்தை பின்பற்றி. குர்ஆனும் சுன்னாவும் சொல்லுதா இல்லையா? இங்கெல்லாம் தக்வாவை இறையச்சல் சொல்லுது. அப்ப ஒரு அடியான் எதை பயப்படுவான்? பாவத்தை பயப்படுவான், அப்படித்தானே? நரகத்தை பயப்படுவான். இப்ப பாவத்துக்கு இட்டு செல்லக்கூடியவற்றை என்ன செய்யணும்? ஒரு பாதுகாப்பை எடுத்துக் கொள்ளுதல். நரகத்தை விட்டு தன்னை காத்துக் கொள்ளக்கூடிய அதிலிருந்து ஒரு பாதுகாப்பு. இது இந்த விளக்கத்தை ஷேக் அவர்கள் வழங்குகிறார்கள். நறுமையான சகோதரர்களே, எனவே அந்த அடிப்படையில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இந்த தக்வாவை பொறுத்தவரையில் இந்த இடத்துல அவர் தக்வாவை சொல்லிட்டு என்ன சொன்னாரு அதை நீங்க கவனிக்கணும். தக்வாவை சொல்லிட்டு அது தொடர்ந்து ஒரு விஷயம் சொல்லப்படுதுன்னு என்ன அர்த்தம்? என்ன பொருள்? அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ். ஒரு வசனம் போதினது தானே உங்களுக்கு? யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வல் தன்துர் நஃப்சுன் மா கத்தமத் லிகத். என்ன அர்த்தம்? மூமின்களே சொல்லுங்க, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்க, அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க சொல்லி என்ன சொல்லப்படுது? வல் தன்துர் நஃப்சுன் மா கத்தமத் லிகத். என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நஃப்ஸும் நாளைக்காக எதை முற்படுத்தி இருக்கிறது என்று பார்த்து கொள்ளட்டும். ஒவ்வொரு நஃப்ஸும் நாளைக்காக எதை முற்படுத்தி இருக்கிறது என்று பார்த்து கொள்ளட்டும். அப்ப எதுல அங்க கவனம் செலுத்த சொல்லுது? எந்த விஷயத்துல? அல்லாஹ்வை பயப்படுமாறு இங்கு சொல்லப்படுகின்ற விஷயம் முக்கியமானது. அதனை கவனிக்கணும். அதுபோன்றுதான் இவங்க இந்த சஹாபி சொல்றாரு, அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு என்ன சொன்னாரு? இஸ்லாமிய கூட்டமைப்பை நீங்க என்ன செய்ய? பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த ஜமாஆவை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். எனவே நாங்கள் இதுல அல்லாஹ் பயப்பட வேண்டும். அல்லாஹ்வை எதுல பயப்பட வேண்டும்? பிரிஞ்சு போறதுல பயப்பட வேண்டும். பிரிந்து செல்வதில் பயப்பட வேண்டும். பிரிந்து செல்வதில் அஞ்ச வேண்டும். பிரிந்து செல்லக்கூடாது. பிரிந்து செல்வதற்கு காரணங்களை தேடக்கூடாது. அப்படித்தானே? அல்லாஹ் சொல்றான், வலா தனாஸஉ வதஃப்ஷலு ஃபதத்ஹப ரீஹுக்கும். அல்லாஹ் சொல்றான் இப்படி குர்ஆன்ல, நீங்க முரண்பட்டு செல்லாதீர்கள். அப்படி நீங்க முரண்பட்டீங்கன்னு சொன்னா உங்களோட எல்லாம் ஃபசல் என்ன செஞ்சிடும்? தோல்விதான். உங்களோட சக்தி போய்விடும். எனவே வஸ்பிரு, பொறுமையா இருங்க. எதுல? ஒற்றுமையாக இருப்பதில் நீங்க என்ன இருக்கணும்? பொறுமையாக இருக்க வேண்டும். ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்களா? இல்ல. எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் இந்த அழகான ஒரு கூற்றை அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய உம்மத் வழிகேட்டில் என்ன செய்யாது? ஒன்றுபடாது என்ற விஷயத்தையும் அவர்கள் இதிலே குறிப்பிட்டார்கள். எனவே இது நாங்கள் இதில் பார்த்த முக்கியமான ஒரு கூற்றாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இஸ்லாமிய உம்மத்தை பொறுத்தவரையில் வழிகேட்டில் ஒன்று சேராதென்றால் அல்லாஹ் என்ன செய்ய? இந்த உம்மத்தை பாதுகாப்பான். இந்த உம்மத்தை அல்லாஹ் பாதுகாப்பான். உம்மத்துக்கு இஸ்மத் பாதுகாப்பு இருக்கிறது என்பதை அது கூறக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. சரி, எனவே நறுமையான சகோதரர்களே, இது நாங்கள் இதில் படித்த இரண்டாவது கூற்று. இரண்டாவது கூற்றுனா இன்றைக்கு படித்த நாங்கள் 19வது கூற்று. 19வது கூற்றை நாம் என்ன செய்தோம்? நாம் படித்தோம். ஹைர். அடுத்த நறுமையான சகோதரர்களே, அகீதாவுடைய பாடம். சாய் எல்லாரும் கொடுத்துட்டீங்களா? சாய் இருக்கீங்கன்னா கொடுங்க. சாய் இருக்குதா?
என்ன சிலவங்களுக்கு இந்த அகீதா பாடத்துக்கு போறது புக்கை போட்டிருக்கீங்க, பாருங்க புக்கை போட்டிருக்கிறோம். அழகான ஒரு கிதாப், அதுதான் மிக அழகான ஒரு தொகுப்பு. சரியா? பேஜ் நம்பர் எத்தனை தெரியுமா? பேஜ் நம்பர் 8. பேஜ் நம்பர் 8. சரியா? நாங்கள் சென்ற வகுப்பில் கடைசியாக படித்த ஒரு அழகான ஹதீஸ். நபி அவர்கள் தன்னை எப்படி சொன்னாங்க? அன அமனத்துல்லி அஸ்ஹாபி. என்ன அர்த்தம்? அன அமனத்துல்லி அஸ்ஹாபி என்று சொன்னாங்க. என்ன அர்த்தம்? நான் எனது தோழர்களுக்கு பாதுகாப்பு. நான் எனது தோழர்களுக்கு பாதுகாப்பு. இங்க இந்த இதுல சொல்லக்கூடிய பாதுகாப்பு எதை குறிக்கும்? பாதுகாப்பு என்று எதை குறிக்கும்? மார்க்கத்தில் வழிகேடுகள் நுழையாமல், அப்படிதானே? மார்க்கத்தில் வழிகேடுகள் நுழையாமல் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? மக்களுக்கு மார்க்கத்துடைய சரியான வழிகாட்டலை கொடுத்து கொண்டே இருப்பாங்க, அப்படிதானே? வழிகேடுகள் நுழைவதற்கு அங்கு இடமில்லை. அல்லாஹ்வுடைய தூதரிடம் மார்க்கத்தை கேட்டு விளங்குவார்கள். ஏதாவது முரண்பாடுகளா உடனே கேட்டு விளக்கம் பெற்றுக் கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் எனது தோழர்களுக்கு என்ன பாதுகாப்பு. வைதா தஹப்து, நான் சென்று விட்டால் அத்தா அஸ்ஹாபி மாயுவதும், எனது தோழர்களுக்கு வாக்களிக்கப்பட்டது வந்துவிடும். எனது தோழர்களுக்கு வாக்களிக்கப்பட்டது வந்துவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கும் போது உள்ள பாதுகாப்பு இருக்காதானே? இப்ப நபி அவங்க மௌத்தான பிறகு, அல்லாஹ்வுடைய தூதருடைய மௌத்துக்கு பிறகு நபி அவங்க இருக்கும் போது உள்ள பாதுகாப்பு இருக்குமா? உடனே ரசூலுல்லாஹ் தீர்வை கேட்டு தெரிஞ்சு கொள்வாங்க. புரியுதா சொல்றது? அதுக்கப்புறம் அந்த பாதுகாப்பு இருக்காது. புரியுதா சொல்றது? அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஸ்ஹாபி அமனத்துல் உம்மத்தி, எனது சமுதாயத்துக்கு யார் பாதுகாப்பு? எனது தோழர்கள் பாதுகாப்பு. அப்ப சஹாபாக்கள் உயிரோடு இருக்கும் போது மார்க்கம் பாதுகாக்கப்பட்டது. மார்க்கத்தை என்ன செஞ்சாங்க? சஹாபாக்கள் பாதுகாத்தார்கள். மிக கடுமையான பாதுகாப்பு கொடுத்தாங்க. வழிகேடுகள் நுழைய விடாமல் கடுமையான பாதுகாப்பு அரணாக சஹாபாக்கள் இருந்தார்கள் என்ற விஷயங்களை நாங்கள் நிறைய படிக்கிறோம். அடுத்து சொல்றாங்க, எனது சஹாபாக்கள் சென்று விட்டால் எனது உம்மத்துக்கு வாக்களிக்கப்பட்டது வந்துவிடும். உம்மத்துக்கு வாக்களிக்கப்பட்டது என்ன? நிறைய வழிகேடுகள் என்ன செய்யும்? வழிகேடுகளுடைய வாயில்கள் திறக்கும், அப்படித்தானே? காலம் பிந்த 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 என்ன செய்யும்? வழிகேடுகள் உருவாகி கொண்டே இருக்கும். ஆனால் மார்க்கம் பாதுகாப்பாக இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் வழிகேடுகள் என்ன செய்யும்? உருவாகும். வழிகேடுகள் உருவாகும். என்ன நாங்கள் பார்க்கிறோம், இன்று வழிகேடுகள் எந்த அளவு உருவாகி கொண்டு இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த செய்தி சஹாபாக்களுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பை சொல்லுதா இல்லையா? சஹாபாக்களுடைய ஒரு மிகப்பெரிய சிறப்பை சொல்லுதா இல்லையா? அதனாலதான் இதுல பாருங்க, அந்த நூல்ல கடைசியில அவர் சொல்றாரு, அதாவது வஹிதான் மார்க்கம். எது மார்க்கம் என்பது என்ன? வஹிதான் மார்க்கம். அடுத்து அஸஹு அல் ஃபஹ்மி லில் வஹி, வஹியை விளங்குவதற்கு மிக சரியான முறை எது? அதுதான் முக்கியமானது. வஹியை விளங்குவதற்கு மிகச் சரியான முறை எது என்றால் ஃபஹ்மு ஸஹாபா. யாருடைய விளக்கம்? சஹாபாக்களுடைய விளக்கம். இது முக்கியமான ஒரு விஷயம். அதாவது இன்று நிறைய பேர் குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லக்கூடியவங்க நிறைய அவங்களோட சொந்த விளக்கங்கள் என்ன செய்யறாங்க? சுய விளக்கங்களை கொடுத்து கொண்டு செல்கிறார்கள். இப்ப நாங்க கேட்கிற கேள்வி என்னவென்றா, உங்களோட விளக்கம் சிறந்ததா, சஹாபாக்களுடைய விளக்கம் சிறந்ததா? நீங்க அதை விளங்குவதற்கும் சஹாபாக்கள் அதை விளங்கினாங்களே, அதுல எது சிறந்தது? சஹாபாக்களுடைய விளக்கமே. அவங்க சிறந்த நூற்றாண்டுக்குரியவர்கள். அல்லாஹ் அவங்களுடைய ஈமானை சிறப்பித்து பிரஸ்தாபித்து சொல்லி இருக்கிறான். நேரடியாக அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து மார்க்கத்தை கற்றவர்கள். எனவே நறுமை சகோதரர், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதாவது ஒரு குர்ஆன் வசனமாக இருக்கலாம், ஒரு ஹதீஸாக இருக்கலாம், சஹாபாக்கள் அதை எப்படி விளங்கினாங்கன்றது மிக முக்கியமானது. அந்த விளக்கம் முற்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான். இதுதான் இங்கு அழுத்தமா சொல்றார். அதைத்தான் இங்கு அழுத்தமாக சொல்கிறார். அதாவது நாம் வகையில் பயணிப்பவர்கள் தான், ஆனால் சஹாபாக்கள் அதை எப்படி விளங்கினாங்க என்பது மிக முக்கியமானது. ஏனென்றால் அவர்கள் அஜ்மஅத் அலைஹி கைருல் குரூன், சிறந்த நூற்றாண்டிலே ஒன்று சேர்ந்தவர்கள். அவர்கள் சிறந்த நூற்றாண்டுக்குரியவர்களாக இருந்தவர்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இதை நாங்கள் ஒவ்வொருவரும் மிக கட்டாயமாக பற்றி பிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாராவது உங்கள்கிட்ட ஒரு விஷயம், ஒரு வசனத்துக்கோ ஹதீஸுக்கோ விளக்கங்கள் சொல்லும் போது
வித்தியாசமான விளக்கங்களாக இருக்குமாக இருந்தால் நீங்க கேட்க வேண்டியது இதுக்கு சஹாபாக்கள் சொன்ன விளக்கம் என்ன, இந்த வசனத்துக்கு சஹாபாக்கள் சொன்ன விளக்கம் என்ன, இந்த நபிமொழிக்கு சஹாபாக்கள் சொன்ன விளக்கம் என்ன, சஹாபாக்கள் இதை எப்படி விளங்கினாங்க, புரியுது அவங்க சொல்றது. எனவே நறுமையான சகோதரர்களே, ஜக்காத்தை கொடுங்கன்னு குர்ஆன் சொல்லுது என்று சொன்னால், ஜக்காத்தை கொடுங்கள் என்று குர்ஆன் சொல்லுது என்றால் சஹாபாக்கள் ஒவ்வொரு வருடமும் கொடுத்தாங்க. சஹாபாக்களுடைய விளக்கம் அது, புரியுது அவங்க சொல்றது. எனவே நறுமையான சகோதரர்களே, நாங்க அதை என்ன செய்ய மாட்டோம், அதை எடுக்க மாட்டோம், அதை நாங்க தூக்கி எறிவோம் என்றால் அது என்ன வழிகேடு. ஏன் அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த சஹாபாக்கள் அதை எப்படி விளங்கினாங்க, முக்கியமா இல்லை அந்த விளக்கம். எனவே நறுமையான சகோதரர்களே, இது இதுல மிக அடிப்படையாக இந்த அகீதா பாடத்துல சொல்றாரு. அடுத்து பாருங்க, ஃபஸ்லுன் அவ்வல் என்ன அர்த்தம், எடுத்தீங்களா எல்லாரும் நூல் எடுத்தீங்களா இல்லையா? ஃபஸ்லுன் அவ்வல் அண்டா முதல் என்ன பிரிவு, ஃபஸ்ட் பிரிவு. அல் இஸ்லாம், அல் இஸ்லாம் என்று சொல்லி என்ன சொல்றாரு, தீனுல்லாஹில் அவ்ஹத். அவ்ஹத் என்ன, அல்லாஹ்வுடைய ஒரே மார்க்கம், அல்லாஹ்வுடைய ஒரே மார்க்கம் இதுதான், இஸ்லாம் தான். லா யக்பலு மின் இபாதிஹி இன்சன் வலா ஜின்னன் சிவா. அல்லாஹ் ஜின்களிடமிருந்தோ மனிதர்களிடமிருந்தோ இதை அல்லாத வேறு ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். ஏன் அல்லாஹ் பொருந்திக் கொண்ட மார்க்கம் எது, இஸ்லாம். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, இந்த வசனம், இந்த வசனங்கள் நீங்க மனனமாக வைக்க வேண்டிய வசனங்கள். ஆல இம்ரானுடைய 85வது வசனம், வமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலன் யுக்பல மின். யார் இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை விரும்புவாரோ, இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை விரும்புவாரோ, ஃபலன் யுக்பல மின் என்ன அர்த்தம், அவரிடமிருந்து அதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். நல்லா பாருங்க, இப்ப முழு உலகமுமே சேர்ந்து இஸ்லாம் அல்லாத ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டாலும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். வலா சுப்ஹானல்லாஹ் ஃபலன் யுக்பல மின். இந்த முழு உலகமே சேர்ந்து என் அருமையான சகோதரர்களே, அவர்கள் இஸ்லாம் அல்லாத ஒரு மார்க்கத்தை தேர்வு செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட மாட்டார். இது எங்களோட ஒவ்வொரு மார்க்க விஷயத்திலும் இதை கடைபிடிக்க வேணும், ஒவ்வொரு மார்க்க விஷயத்திலும். இப்ப இஸ்லாம் என்ன, உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் சுன்னாவா பித்ஆவான்னு எதை எடுப்பீங்க, சுன்னா, அதுதான் இஸ்லாம். பித்ஆ இஸ்லாம் அல்ல, சுன்னா. அல்லாஹ்விடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏன் ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க, மன் அஹதஸ ஃபி அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். என்ன அர்த்தம், யார் நாம் சொல்லாத ஒன்றை புதிதாக மார்க்கத்தில் ஏற்படுத்துவார்களோ அது நிராகரிக்கப்படும். ஃபஹுவ ரத்துன். இப்ப நாங்க நினைக்கிறோம், நாங்க இஸ்லாத்துல இருக்கிறோம், ஹைர், நாங்க இஸ்லாத்துல தான் இருக்கிறோம், நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் பார்க்க வேணுமா இல்லையா, இது சுன்னாவா பித்ஆவா? ஏன் பித்அத் என்ன செய்யப்படும், ஃபஹுவ ரத்துன், அது மறுக்கப்படும். எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்த ஆல இம்ரானுடைய 19வது வசனம், இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் தீன் எதுதான், இஸ்லாம் தான். அல்லாஹ்விடத்தில் தீன் இஸ்லாம். எனவே அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, இந்த வசனங்கள் எல்லாம் மிக ஆணித்தரமாக அழுத்தமாக சொல்லக்கூடிய செய்திகள். அடுத்து பாருங்க, நான் வாசிக்க, நீங்க பொருள் சொல்லுங்க, கொஞ்சம் பொருள் சொல்லுங்க. வல் இஸ்லாம் ஹுவ தீனு ஜமீஇல் அன்பியா. என்ன அர்த்தம், ஹுவ தீனு ஜமீஇல் அன்பியா, அது எல்லா நபிமார்களுடைய மார்க்கம் இஸ்லாம். என்ன என்ன ஆதாரம் கொண்டு வராரு குர்ஆன் வசனம், சொல்லு, ஓதுங்க அந்த வசனத்தை ஓதுங்க. சூரத் அன்பியா 25, வமா அர்சல்னா மின் கப்லிக மிர் ரசூலின் இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூன். வமா அர்சல்னா மின் கப்லிக மிர் ரசூல். என்ன அர்த்தம், உங்களுக்கு முன்னர் நாம் எந்த ஒரு தூதரையும் அனுப்பவில்லை, இல்லா நூஹி இலைஹி, அவருக்கு நாம் வஹி அறிவித்தே தவிர. என்ன வஹி அறிவித்தே தவிர, அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூன், நிச்சயமாக வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர, என்னை தவிர வேறு யாரும் இல்லை, என்னையே வணங்குங்கள். ஃபஅபுதூன், என்னையே வணங்குங்கள் என்ற செய்தியை கொடுத்துத்தான் நான் எல்லா இறை தூதர்களையும் அனுப்பியிருக்கிறேன், நாம் அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சூரத்துல் அன்பியா 25வது வசனம். அடுத்த வசனம் வாங்க, இன்னா அவ்ஹைனா இலைக்க, உமக்கு நாம் வஹி அறிவித்தோம், கமா அவ்ஹைனா இலா நூஹின், யாருக்கு வஹி அறிவித்தது போன்று, நூஹுக்கு, வன் நபியின மின் பஅதிஹி, அவருக்கு பிறகு வந்த நபிமார்களுக்கு வஹி அறிவித்தது போன்று, வ அவ்ஹைனா இலா இப்ராஹிம், இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப், அஸ்பாத், அவங்க பின்னால வந்தவர்கள்
ஈசா, ஐயூப், யூனுஸ், ஹாரூன், சுலைமான் இவர்களுக்கெல்லாம் நாம் வஹி அறிவித்தது. அவர்களுக்கெல்லாம் நாம் வஹி அறிவித்தது. அதே போன்று நாம் ஜபூரை தாவூதுக்கு கொடுத்தோம். ஜபூரை நாம் தாவூதுக்கு கொடுத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இவர்களுக்கெல்லாம் வஹி அறிவித்தது எதை என்று சொன்னால் அல்லாஹ் ஒருவனை வணங்க வேண்டும். அதுக்கு பின்னால் தொடர்ந்து வருது பாருங்க. வருசுலன் கத் கஸஸ்னாஹும் அலைக மின் கப்ல். சில தூதர்களுடைய வரலாறுகளை நாம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். வருசுலன் லம் நக்சுசுஹும் அலை. சில தூதருடைய கதைகள் வரலாறு உங்களுக்கு என்ன செய்யல, அவரை பற்றி செய்தி உங்களுக்கு சொல்லல. வகல்லம் அல்லாஹு மூசா தக்லீமா. மூசா என்ன செஞ்சார்? அல்லாஹ்வோட பேசினார், இல்லையா? திட்டமாக பேசினார். அடுத்து ருசுலன் முபஷிரீன். ரசூல்மார்கள் எப்படி அனுப்பப்பட்டாங்க? முபஷிரீன்டா நன்மை கூட, வமுந்திரீன்டா எச்சரிப்பவர்களாக. லிஅல்லா யகூன லின்னாஸி அலல்லாஹி ஹுஜ்ஜத்துன் பஅதர் ருசுல். ஏன் தூதர்கள் அனுப்பப்பட்டாங்க? லிஅல்லா யகூன லின்னாஸி அலல்லாஹி ஹுஜ்ஜத்துன் பஅதர் ருசுல். தூதர்கள் வந்த பிறகு நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் வந்து மனிதர்கள் சொல்ல முடியாது, என்ன நமக்கு யாரல்ல, அப்ப ஆதாரம் கிடையாது. மனிதர்களுக்கு என்ன ஆதாரங்கள் கிடையாது. அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு எதிரான ஆதாரமாகத்தான் இவர்களை அனுப்பி இருக்கிறான். வகான அல்லாஹு அஸீஸன் ஹக்கீமா. அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவனாக ஞானம் மிக்கவனாக இருக்கிறான். எனவே இந்த நபிமார்களுக்கெல்லாம் இந்த வசனத்தில் எனவே இந்த இறை தூதர்களுக்கெல்லாம் அறிவிக்கப்பட்ட வஹி என்னதான்? அல்லாஹ் ஒருவனே வணங்குங்கள் என்பதுதான். அருமையான அதே போன்று நீங்க பாருங்க, சூரத்துல் அன்ஆம் 90வது வசனத்திலேயும் அல்லாஹ் நபிமார்கள் அங்க சொல்றான். நூஹ், இப்ராஹிம், இஸ்ஹாக், யாக்கூப், தாவூத், சுலைமான், ஐயூப், யூசுப், மூசா, ஹாரூன், ஜக்கரியா, யஹ்யா, ஈசா, இல்யாஸ், இஸ்மாயில், யஸா, யூனுஸ், லூத். இந்த நபிமார்கள் எல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், உலாயிக்கல்லதீன ஹதல்லாஹ் ஃபபிஹுதாஹு முக்ததி. இவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினான், எனவே இவர்களது நேர்வழியை பின்பற்றுங்கள். இவர்கள் என்று சொல்லவில்லை, அப்படி சொல்றான், இவர்களது நேர்வழியை பின்பற்றுங்கள். ஃபபிஹுதாஹு முக்ததி. அப்ப மனிதர்களை அல்ல, எதை? அந்த நேர்வழி ஹிதாயத்தை பின்பற்றுங்கள். இப்ப நபிமார்களை சொல்லி அல்லாஹ் இப்படி சொல்றான்டா. சுப்ஹானல்லாஹ். தீன், இந்த தீனுல் இஸ்லாம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, யத்தஃபிகு தீனுல் அன்பியாஇ ஃபில் உசூல். யத்தஃபிகு தீனுல் அன்பியாஇ ஃபில் உசூல் என்ன அர்த்தம் சொல்லுங்க? யத்தஃபிகு என்ன? உடன்படுது. யத்தஃபிகு தீனுல் அன்பியாண்டா நபிமாவுடைய மார்க்கங்க. தீன் ஃபில் உசூல்ண்டா அடிப்படையில். அடிப்படையில மாற்றம் கிடையாது. அடிப்படையில நபிமார்கள் கொண்டு வந்த தீன் எதை தான் சொல்லும்? அல்லாஹ் ஒருவனே வணங்குங்கள், அவனுக்கு யாரையும் இணையாக்காதீர்கள். அப்ப எதுல வேறுபடும்? வயஃப்தரிகு ஃபீ பஅதில் ஃபுரூஇ லா குல்லிஹா. சில சில சட்டங்கள்ல கிளைகள்ல என்ன செய்யும்? வேறுபடும். லா குல்லிஹா அனைத்திலும் அல்ல. தத்தகையருல் ஃபுரூ. ஃபுரூ என்ன? கிளைகள்ல வேறுபடும். வலா தத்தகையருல் உசூல். எதுல எதுல? அடிப்படையில வேறுபடாது. இப்ப வகத் பஅஸ அல்லாஹு லிபனி இஸ்ராஈல மூசா வ ஈசா. பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் எந்தெந்த தூதரை அனுப்பினான்? மூசாவை அனுப்பினான், ஈசா அனுப்பினான். வனஸக அல்லாஹு பில் இன்ஜீல் அல் முனஸ்ஸலி அலா ஈசா பஅத மா ஃபி தௌராத்தில் முனஸ்ஸலதி அலா மூசா. அப்ப ஈசாவுக்கு என்ன வேதம் கொடுக்கப்பட்டுச்சு? இன்ஜீல். அப்ப இன்ஜீல் என்ன செய்யுது என்று சொன்னா, தௌராத்துல கொடுக்கப்பட்ட சில சட்டங்கள் மாற்றப்பட்டது. அல்லாஹ் அதெல்லாம் மாற்றினான். அதை இறக்கி, இன்ஜீலை இறக்கி தௌராத்துல வந்த சில சட்டங்களை அல்லாஹ் என்ன செய்தான்? மாற்றினான் என்பதை சொல்றார். அதுல நீங்க பாருங்க, வமுஸத்திகன் லிமா பைன யதைய மினத் தௌராத். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தை பார்த்து சொல்றாங்க, அதாவது வமுஸத்திகன் லிமா பைன யதைய மினத் தௌராத், தௌராத்தில் உள்ள விஷயங்களை உண்மைப்படுத்தக்கூடியதாக, உண்மைப்படுத்தக்கூடிய விதத்தை அல்லாஹ் எனக்கு என்ன செய்திருக்கிறான்? இன்ஜிலே அருளி இருக்கிறான். வலி உஹில்ல லக்கும் பஅதல்லதி ஹுர்ரிம அலைக்கும். உங்களுக்கு ஹராமாக்கப்பட்ட சிலதை நான் என்ன செய்கிறேன்? ஹலாலாக்குகிறேன். உங்களுக்கு ஹராமாக்கப்பட்ட சிலதை நான் ஹலாலாக்குகின்றேன். வஜஅத்துக்கும் பிஆயத்தின் மின் ரப்பிக்கும். உங்கள் ரப்புடைய அத்தாட்சியை நான் என்ன செய்திருக்கிறேன்? உங்களிடம் கொண்டு வந்திருக்கிறேன். ஃபத்தகுல்லாஹ வ அத்தீஊன். அல்லாஹ்வை பயந்து அவனுக்கு வழிபடுங்கள். இதுல என்ன சொல்ல வராருண்டா, இப்ப மூசா ஈசா என்ற ரெண்டு நபிமார் நபியான் புஇஸா ஃபி உம்மத்தி வாஹிதா என்ன செய்யப்பட்டாங்க? ஒரே சமுதாயத்துக்கு தான் இந்த ரெண்டு நபிமார் அனுப்பப்பட்டாங்க. அப்ப இதிலே வந்து என்ன செய்யுது? கிளை சார்ந்த விடயங்கள்ல சட்டங்கள்ல மாறுதல்கள் இருக்குது என்று சொன்னா ஏனையவைகளும் என்ன செய்யும்? இருக்கும் என்பதை அழகாக நிறுவுகின்றார். நாங்கள் இந்த இடத்துல பாடத்தை நாங்கள் வைத்துக் கொள்வோம். இன்ஷால்லா இது அகீதால ஒரு முக்கியமான நூல். இது ஷேக் அப்துல் அசீஸ் அத் தரீஃபி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்களுடைய நூல். இன்ஷால்லா அடுத்த பாடத்தில்
அந்த இடத்திலிருந்து நாங்கள் தொடருவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். எதுவும் கேள்விகள் சந்தேகங்கள் தான் நீங்கள் கேட்டு விளக்கம் பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி இன்றைய பாடத்தில் நாங்கள் படித்த ஏதாவது விஷயங்கள் கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். இன்றைக்கி பாடத்தில் படித்த விஷயங்கள் ஏதாவது ஒரு குறிப்பு, ஒவ்வொருத்தரும் படித்த ஞாபகத்தில் உள்ள ஏதாவது ஒரு குறிப்பு சொல்லுங்கள். அகீதாவோ அதுக்கு முன்னால் படித்ததுலையோ படித்த ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்கள், குறிப்புண்டு ஏதாவது நீங்கள் எடுத்துக்கொண்டு ஏதாவது ஒரு குறிப்பு. அதாவது 3 அந்த விடயங்கள் என்னது இல்லை என்றால் மக்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, சீராக இருப்பாங்க, சீராக இருந்திருப்பாங்க என்ற அந்த விஷயம். அந்த 3 விஷயம் அதை ஒன்று சொல்லுங்க. நீங்க அந்த 3 ஒன்று சொல்லுங்க. அப்படின்னா கஞ்சத்தனத்துக்கு வழிபடுவது இல்லையா, சுஹமுத்தா. கஞ்சத்தனத்துக்கு என்ன செய்யறது, வழிபடுதல். சரி, அடுத்த இன்னொருத்தர் சொல்லுங்க. மனோ இச்சைக்கு என்ன செய்யறது, வழிபடக்கூடிய கட்டுப்படக்கூடிய மனோ இச்சை, அதற்கு ஒருத்தர் அடிபணிவது கட்டுப்படுவது 2வது. சரி, 3வது தனது சிந்தனை என்ன செய்யறது, அதை ஆச்சரியமாக பார்ப்பதும் அதை சிறந்ததாக காண்பதும் என்ற இந்த 3வது ஆபத்தான விஷயம். சரி, இந்த 3 விஷயங்களிலும் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான் நாங்கள் அந்த எச்சரிக்கையில் அதிலிருந்து நாங்கள் என்ன செய்யணும், காத்துக்கொள்ள வேண்டும், நாம் விலகி இருக்க வேண்டும் என்பதுதான். சரி, வேற படித்த விஷயங்கள்ல வேற யாராவது சொல்லுங்க, சொல்லப்படாத வேற ஏதாவது விஷயங்கள். சொல்லுங்க, அழகான சொல்லுங்க சொல்லுங்க, நல்ல விஷயம். தக்வா என்பது என்ன? தக்வா என்பது இங்க சொல்லப்பட்ட இந்த விளக்கம் மிக முக்கியமான ஒரு விளக்கம் சொன்னார் அவர். என்னடா, தக்வா என்பது ஒருவர் என்ன தனக்கும் தான் பயப்படக்கூடியதுக்கு மத்தியில் என்ன செய்யறது, ஒரு பாதுகாப்பு. பாவங்களை பயப்படுகிறாரா, என்ன செய்யணும், ஒரு பாதுகாப்பு, பாவங்களுக்கு சென்று விடக்கூடாது. நரகத்தை பயப்படுகிறார், நரகத்துக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, சென்று விடக்கூடாது என்ற அந்த பாதுகாப்பு தக்வா, இறையச்சம் என்ற ஒரு அழகான கருத்தை அதில் குறிப்பிட்டார். சரி, வேறு அதாவது இஸ்லாமிய அந்த ஜமா கூட்டு அமைப்பு என்பது மிக முக்கியமானது, அதிலிருந்து பிரிந்து செல்லக்கூடாது, விலகி செல்லக்கூடாது என்ற அந்த கருத்து. சரி, வேற அபூதர்தா ரலியல்லாஹு அவர்களுடைய 3 சிறப்பு பெயர்களை படித்தோம். அபூதர்தா அவர்களுடைய 3 சிறப்பு பெயர்களை படித்தோம். ஒன்று ஹலீல், அடுத்தது அமீன், அடுத்தது ஹக்கீம். எப்படி 3 பேர் என்ன படித்தோம், ஹலீல், ஹக்கீம், அமீன். அது ஹாதிஹில் உம்மா என்றது அடுத்து சேர்த்து கொள்ளலாம் நீங்க, அப்படித்தானே. ஹலீல் என்ன, இந்த உற்றநேசர். அமீன் நம்பிக்கையாளர். ஹக்கீம் ஞானமிக்கவர், ஞானி, விளக்கம் உள்ளவர், விளக்கசாலி. சரி, அந்த விஷயம் ஹைர். வேற எதுவும் படிச்ச விஷயங்கள்ல அதாவது சஹாபாக்குடைய விளக்கம், ஃபஹ்மு சஹாபா, குர்ஆன் சுன்னாவ சஹாபாக்கள் எப்படி விளங்கினாங்க என்பது முதன்மையானது. அடுத்த எல்லோருடைய விளக்கத்தை விட எது முற்படுத்தப்பட வேண்டும், சஹாபாக்கள் அதை எப்படி விளங்கினாங்க, எப்படி புரிஞ்சாங்க அந்த குர்ஆன் வசனத்தை, அந்த நபி மொழியை அவர்கள் புரிந்த விதம், அது மிக முக்கியமானது. அது மிக முக்கியமானது. அதை நிறைய பேர் தட்டுவாங்க. ஏன் தட்டுவாங்கன்னா, தங்களுடைய வழிகேட்டை நுழைக்கலாம், இல்லாட்டி நுழைக்கல. தங்களுடைய வழிகேட்ட சிந்தனைகளை எப்ப நுழைக்கலாம்டா, அதை தட்டினாதான் என்ன செய்யலாம், இதை நுழைக்கலாம். எனவே நாங்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சஹாபாக்கள் நபித்தோழர்களுடைய விளக்கம், அந்த வசனத்தை எப்படி சஹாபாக்கள் விளங்கினாங்க, அந்த நபி மொழி எப்படி விளங்கினாங்கன்றது அதை நாங்க எப்போதும் ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்றாருண்டா இதுல நாங்க கவனமா இருக்கணும். ஒரு கருத்தை சொல்றாரு, ஒரு புதிய கருத்து மாதிரி தெரியுது, வழிகேடு மாதிரி தெரியுதுன்னா நீங்க கேட்கணும். என்ன கேட்கணும், இந்த வசனத்தை சஹாபாக்கள் எப்படி விளங்கினாங்க, இந்த நபி மொழியை சஹாபாக்கள் எப்படி விளங்கினாங்க, உங்களோட கருத்தை வச்சுட்டு அதை கொஞ்சம் சொல்லுங்க என்றது முக்கியமானது. ஏன்னா அதாவது எப்படித்தானே எங்களுக்கு தெரியும், இந்த கருத்து ஒரு புதுமையா தெரியுது, வழிகேடா தெரியுதுன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இப்போ நாங்கள் இது ஒரு மிக ஆபத்தான டேஞ்சரான இடம் இந்த இடம். எனவே நாம் கட்டாயம் என்ன செய்யணும், சுதாரித்துக் கொள்ள வேண்டும், கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரிடம் கல்வி கற்ற சஹாபாக்கள் இது எப்படி விளங்கினாங்க என்று சொல்லுங்க என்றது முக்கியமானது. இது ஒரு முக்கியமான அடிப்படை அசல். ஏன்னா குர்ஆன் சுன்னா என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க, அவர்கள் தங்களுடைய மனோ இச்சைகளை, சரக்குகளை அதில் கலந்து மக்களை வழிகெடுத்து கொண்டிருக்கிறாங்க. எனவே அதனால நாம் இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஹைர் இன்ஷா அல்லாஹ். சரி, இதோடு நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.